ஆவாரம்பூன்னு சொன்னதும் இது வந்து சுகருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் இது சுகருக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் டாக்டர் கார்த்திகேயன், MD சித்தா. இந்த ஆவாரம்பூக்கு ஒரு மருத்துவ பழமொழி இருக்குது. அது என்னென்னா, ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த ஆவாரம்பூ நிறைய முக்கியமான நோய்களை தீர்க்கறதுக்கு இது யூஸ் ஆகுது. அதாவது பெருநோய்களான இந்த சிறுநீரக பாதிப்பு, கல்லீரல் நோய், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சரி செய்யறதுனால இது வந்து நம்மளுக்கு அவ்வளோ முக்கியம். ஆவாரம் பூ மட்டும் கிடையாது, இதனோட இலை, பட்டை, காய், வேர், இந்த மாதிரி இதனோட அனைத்து பாகமே வந்து நம்ம மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு. இதுல ஆவாரம் பூவோட மருத்துவ குணங்களை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆவாரம் பூ கஷாயத்தை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆவாரம் பூ வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. 400 ml தண்ணியில மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா கொதிச்ச உடனே ஒரு 100 ml ஆனதும் நீங்க ஃபில்டர் பண்ணி வடிகட்டி நீங்க காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிச்சிட்டு வரலாம். இது நீங்க ஒரு வேளையும் குடிக்கலாம், இல்ல பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படின்னா 2 வேளையும் குடிக்கலாம். ஆனா எம்டி ஸ்டொமக்ல குடிச்சா ரொம்ப நல்லது. இந்த ஆவாரம்பூ கெட்ட கொழுப்புகளை குறைச்சி நல்ல கொழுப்புகளை அதிகப்படுத்துறதுக்கு இது நல்லாவே யூஸ் ஆகுது. நம்ம இருதயத்தில் இருக்கிற ரத்த நாளங்களில் படிஞ்சிருக்கிற கொழுப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி நம்மளோட பிபி லெவலை நார்மல் செய்யுது. அதே போல் இதயத்தை நல்லா பாதுகாக்குது. இப்போது ஒருத்தருக்கு சுகர் வருது அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக பிபி, அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக கொலஸ்ட்ரால், அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக ஹார்ட் டிசீஸ், இந்த மாதிரி 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆவாரம்பூ நல்லாவே யூஸ் ஆகும். அடுத்து செகண்டாக டயபெட்டிஸ். டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு முக்கியமாக அவங்களுக்கு இன்சுலின் சுரப்பு வந்து குறைஞ்சிருக்கும். இந்த இன்சுலின் சுரப்பை ஊக்குவிக்கிறதுக்கு இந்த ஆவாரம்பூ நல்லாவே யூஸ் ஆகுது. இது வந்து உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு பாட்டோட சொல்கிறேன். ஆவிரை கொன்றை நாவல் அலைக்கடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோளும் விரைந்துட ரொக்க கொண்டு பூவிரி குழலினாலே பொருந்தவே தன்னை உண்ண காவிரி நீரும் வற்றி கடல் நீரும் வற்றிருந்தானே அப்படின்னு சித்தர்கள் பாடல்ல சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேரே வந்து ஆவாரம்பூ குடிநீர்னு சொல்லுவாங்க. அதாவது இதுல சேர்ற பொருள் என்னன்னா, ஆவாரை, சரக்கொன்றை, நாவல், கடலெழிஞ்சல், முத்தக்காசு, கோஷ்டம், மருதம்பட்டை, இந்த 7 பொருள் தான் வந்து இதுல சேருது. இதை நீங்கள் வாங்கி ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து 1-2 இடித்து கஷாய பொடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ரெடிமேடாக ஆவாரம்பூ குடிநீர்ன்றதும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. இது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு இதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுகர் இருக்குது, அன்கண்ட்ரோல் டயபெட்டிக் இருக்குது அப்படின்னா கூட இதை நீங்கள் வாங்கி ஒரு 2 ஸ்பூன் எடுத்து 2 கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு அரை கிளாஸ் ஆக்கி வடிகட்டி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்ட்ரோல் இல்லாத டயபெட்டிஸ் கூட நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அலோபதி ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இது நீங்கள் கூட சேர்த்து எடுத்துட்டு நீங்கள் அந்த அலோபதி டேப்லெட் வந்து டோசேஜை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரலாம். இது டயபெட்டிக் மட்டும் குறைக்கல, டயபெட்டிக்னால வர அதர் சிம்டம்ஸ், அதாவது கண் எரிச்சல், பாத எரிச்சல், பார்வை குறைபாடு, யூரின் போரோட எரிச்சல், இந்த மாதிரி சுகர்னால வர சைடு எஃபெக்ட்ஸும் வந்து இது நல்லாவே குறைக்கும். இந்த பாட்டோட லாஸ்ட்ல வந்து காவிரி நீரும் வற்றி கடல் நீரும் வற்றிருந்தானே அப்படின்னு இருக்கும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, காவிரி நீர்னா நம்ம இனிப்பு நீர்னு சொல்லுவோம். ஏன்னா காவிரி வந்து அந்த அளவுக்கு இனிப்பான நீரா இருக்கும். இப்ப நம்ம இனிப்பு நீர் எங்க இருக்கும், யூரின் போகும்போது இனிப்பு நீர் போகுது அப்படின்னா அவங்களுக்கு டயபெட்டிஸ் வந்து அன்கண்ட்ரோல்டா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஆவாரம்பூ வந்து நீங்க ரெகுலரா டீ மாதிரி குடிச்சிட்டு வரலாம். அடுத்தது வந்து கடல் நீரும் வற்று. கடல் நீர் எப்படி இருக்கும், அளவுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ அளவுக்கு அதிகமாக யூரின் போகிறதுக்கும் இந்த நீங்கள் ஆவாரம்பூ டீயை வந்து ரெகுலராக குடிச்சிட்டு வரலாம். அடுத்த தேர்டு பெனிஃபிட் என்னன்னா, இது நம்ம அழகு சாதன பொருட்களையும் யூஸ் ஆகுது. அதாவது இது நீங்கள் இன்டர்னலாகவும் யூஸ் பண்ணலாம், எக்ஸ்டர்னலாகவும் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு இன்டர்னலாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு ரோடோரமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது ஆவாரம் செடியை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வெளிச்சத்தில் இந்த பூவை எல்லோ கலரில் இருக்கும். அது பார்க்கும்போது தங்கம் மின்ற மாதிரியே இருக்கும். அதாவது இது எல்லோ கலரில் இருக்கிறதுனால இதில் தங்கச்சத்து நிறைய இருக்குது. இப்போ நம்ம அழகாகணும் அப்படின்னா தங்க பஷ்பம் சாப்பிடணும் அப்படின்றத முன்ன காலத்துலேருந்தே நம்மளுக்கு தெரியும். இப்போ நீங்கள் அந்த தங்கத்துக்கு நிகரான அழகு வேணும் அப்படின்னா ஆவாரம்பூ வந்து நீங்க ரெகுலரா எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகு வந்து நல்லாவே கிடைக்கும். அதே மாதிரி முகத்துல வரக்கூடிய மங்கு, கருவளையம், தோல் வறட்சி, இந்த மாதிரி தோல் நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுது. ஆவாரம்பூ பொடியை 1 ஸ்பூன் எடுத்து டெய்லி பாலில் வந்து நைட்லேயோ இல்லை காலையிலையோ ஏதாவது ஒரு வேளை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தோல் வறட்சி வந்து வராமல் தடுக்கலாம். அதே போல் இந்த ஆவாரம்பூ பொடியோட பச்சை பயிறு பொடியும் சேர்த்து நீங்கள் ஃபேஷியல் பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா முகம் பொலிவாகும், முகத்தில் ஏற்படக்கூடிய பல விதமான பிரச்சனைகளும் சரியாகும். அடுத்து 4th பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வெப்பமான நாட்டில் தான் வந்து இருக்கோம். அதனால
நம்ம நேச்சுரலாகவே பாடி ஹீட் வந்து சிலருக்கு எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். அதனால் நம்மளோட உள்ளுறுப்புகளும் ஹீட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அதனால் எப்போவுமே நம்மளுக்கு ட்ரைனஸ் இருக்கிற மாதிரி, வாய் வறட்சி, கண் வறட்சி, இந்த மாதிரி நிறைய ஹீட்னால வர சிம்டம்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். இவங்கெல்லாம் வந்து ஆவாரம் பூவில் பனை வெல்லம் சேர்த்து நீங்கள் டிகாஷன் மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு வேளை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பாடி ஹீட் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். பித்தம் சார்ந்த நோய்கள், அதாவது கண் எரிச்சல், யூரின் போகிற எரிச்சல், அதிகமாக பசி இருக்கிறது, யூரின் வந்து போகும்போது அடிக்கடிக்கு போகிற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆவாரம் பூ டிகாஷனை ரெகுலராக குடிச்சிட்டு வரலாம். அடுத்து 5th வந்து பிளட் பியூரிஃபையர். அதாவது நம்ம இப்போ ஆவாரம் பூ பொடியை வாங்கி நீங்கள் ஒரு ஸ்பூன் பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை அது யூரின் வழியாக வெளியில் தள்ளுது. அப்போ நம்ம பிளட் பியூரிஃபிகேஷன் பண்ணணும், குடல் பகுதியில் இருக்கிற கழிவுகளை வெளியில் தள்ளணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆவாரம் பூ பொடியை ரெகுலராக நீங்கள் உள்ளுக்கு சாப்பிட்டுட்டு வரலாம். நாட்பட்ட தோல் நோய்கள் இருக்குது, இப்போ எக்ஸிமா, சொரியாசிஸ், இந்த மாதிரி நாட்பட்ட தோல் நோய்கள் இருக்குனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 6th வந்து கேன்சர் ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ஆவாரம் பூ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். அதுக்கு காரணம் இதில் இருக்கிற அதிகமான ஃப்ளாவனாய்ட்ஸ். அதனால் வந்து இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதில் இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம கேன்சர் செல்லை வந்து வரவிடாமல் தடுக்குது. அதனால் நீங்கள் கேன்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணணும், நம்மளோட இம்யூனிட்டி நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்றவங்களும் இந்த ஆவாரம் பூ வந்து நீங்கள் டெய்லி டீ மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். அடுத்து லிவர் டானிக். இந்த லிவரில் பாதுகாக்கக்கூடிய முக்கியமான மூலிகை கரிசாலை, கீழாநெல்லிக்கு அடுத்து இந்த ஆவாரம் பூன்னு சொல்லலாம். லிவரில் படியக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு இந்த ஆவாரம் பூ நல்லாவே யூஸ் ஆகும். இப்போ லிவரில் டாக்ஸின்ஸ் அதிகமாக இருக்குது, கொழுப்புகள் தங்கி ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க இந்த ஆவாரம் பூ கூட சீரகம் சேர்த்து நீங்கள் டெய்லி டீ மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனையை வரவிடாமல் தடுக்கலாம். வந்தவங்களுக்கும் இது ரெமெடி கிடைக்கும். அடுத்து 8th கிட்னி ப்ராப்ளம். இப்போ சிலருக்கு வந்து யூடிஐ இன்ஃபெக்ஷன் இருக்கும், அதாவது யூரின் போகிற இடத்துல எரிச்சலோ கடுப்போ இந்த மாதிரி வந்து யூரின் வந்து கம்மியாக போகிற மாதிரி இருக்கும். இந்த யூரின் கம்மியாக போகிறவங்களுக்கு சிலருக்கு காலில் வந்து வீக்கம் வரும். இந்த கணுக்கால் வீக்கம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிசல்ட்டில் புரோட்டீன் யூரியா அப்படின்னு வந்ததுன்னா அவங்களுக்கு யூரினில் புரதம் லீக்கேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது யூரின் ஃபில்ட்ரேஷன் வந்து குறைவாக இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி இதுக்கு அர்த்தம். இவங்கெல்லாம் நீங்கள் ஆவாரம் பூ வந்து டெய்லி டீ மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த புரோட்டீன் யூரியா வந்து குறைக்கும். அதுக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு பாட்டு சொன்னேன், அதில் வந்து காவிரி நீரும் வற்றி கடல் நீரும் வற்றும் தானே அப்படின்னு ஒரு லைன் வரும். கடல் நீர்னா நம்மளுக்கு கடல் நீர் எப்படி இருக்கும், அளவுக்கு அதிகமாக இருக்கும், அதே போல் உப்பாக இருக்கும். அப்போ யூரின்ல உப்பு சத்து அதிகமாக லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா இந்த நீங்கள் ஆவாரம் பூ டீ ரெகுலராக எடுத்துகிட்டு வர்றதுனால உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். அதே போல் சிலருக்கு யூரின் போகும்போது பிளட் வரும், இது வந்து எமச்சூரியான்னு சொல்லுவோம். யூரினில் சிலருக்கு ஸ்பெர்ம் கலந்தும் போகும், இது ஸ்பெர்மச்சூரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 கண்டிஷன் இருக்கவங்களுக்கும் இந்த ஆவாரம் பூ வந்து டீ மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து 9th வந்து யுட்ரஸ் ப்ராப்ளம். பொதுவாக ஃபீமேலுக்கு யுட்ரஸில் வர மிகப்பெரிய பிரச்சனை ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி செய்யறதுக்கு இந்த ஆவாரம் பூ டீ வந்து நம்மளுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அது எப்படின்னா இப்போ ஏற்கனவே சொன்னோம், இது வந்து இன்சுலின் உற்பத்திக்கு நல்லாவே யூஸ் ஆகுதுன்ட்டு. அந்த இன்சுலின் உற்பத்தி ஆகிறது மூலிமா ஃபீமேலுக்கு உண்டான ஹார்மோன் வந்து செக்ரேட் பண்ணுறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும். அடுத்த ப்ராப்ளம் வந்து பீரியட் சரியாக ஆகலை அப்படின்னா இந்த ஆவாரம் பூ டீயில் கருஞ்சீரகமும் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து சரியாகும். இப்போ சிலருக்கு வந்து பீரியட்ஸ் அதிகமாக போகிற பிரச்சனையும் இருக்கும். இவங்க வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற பேடில் இந்த ஆவாரம் பூ வந்து 1-2 நசுக்கி அது மேலே வச்சு நீங்கள் பேடை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பெரும்பாடுன்னு சொல்லக்கூடிய அதிகமான ரத்தப்போக்கு இருந்தாலும் சரியாகும். ஏன்னா இதில் துவர்ப்பி ஆக்ஷன் நிறைய இருக்கிறதுனால இது வந்து நீங்கள் பேட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு வரலாம். அடுத்து வெள்ளைப்படுதலுக்கு, இதில் வந்து கர்ப்பப்பையில் புண்ணு இருந்தால் தான் இந்த வெள்ளைப்படுதல் வரும். இந்த தோற்பி ஆக்ஷன் இருக்கிற ஆவாரம் பூவில் நீங்கள் பனவெல்லம் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சூடும் குறையும், கர்ப்பப்பையில் இருக்கிற புண்ணும் சரியாகும். அதனால வெள்ளைப்படுதலுக்கு நீங்கள் பனவெல்லம் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வாங்க. 10th வந்து வியர்வை நாற்றம். இப்போ வெயில் காலம் இல்லைங்களா, அதனால வந்து சிலருக்கு வெயிலில் போயிட்டு வராங்க, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அதிகமான வியர்வை வர பிரச்சனை இருக்கும். சின்னதாக தண்ணி குடித்தா கூட அவங்களுக்கு அதுக்கு டபுள் மடங்காக வியர்வை வர மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து உடம்புல டாக்ஸின்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இவங்க கிட்ட போனீங்கன்னா அப்படியே வேர்வை ஸ்மெல் மாதிரி வரும், இதுதான் கற்றாழை மனம்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து உப்பு படிஞ்ச மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆவாரம் பூ வந்து நீங்கள் ரெகுலராக டீ மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த அதிகமான வியர்வை பெருகிறதும் குறையும், உப்பு படிகிறதும் குறையும். இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கிற இந்த ஆவாரம் பூ வந்து நீங்கள் ரெகுலராக ஏதாவது ஒரு வேளை டீ மாதிரி குடிச்சிட்டு வாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் வேறு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.